சேனக்கிழங்கு வச்சு எப்படி நம்ம மொறுமொறுப்பான 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நான் வந்து ஒரு சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணும்போது நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து கையிலலாம் ஊறுத மாதிரியே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதை குக்கரில் வேக தான் வைக்க போகிறோம். இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதை சும்மா பாத்திரத்தில் கூட வேக வைக்கலாம். அது டைம் ஆகும். அதனால தான் நான் குக்கர்லேயே ஈஸியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த இதை வந்து தட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்சியில் வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அரைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மசிச்சு கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மசிச்சு சேர்த்தா நமக்கு திப்பி திப்பியாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 ஸ்பூன் மைதா மாவுனா 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சோள மாவு போட்டு அது கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து மைதா மாவு உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு பதிலாக கடலை மாவு கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா, அப்புறம் காஷ்மீர் சில்லி தூள், இது கொஞ்சம் கலருக்காண்டி சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சேனக்கிழங்கு வந்து வாயு பார்த்திங்களா, அதனால் பூண்டு கொஞ்சம் தாராளமாகவே நம்ம சேர்த்து அரைச்சி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எந்த தண்ணியுமே சேர்க்காதீங்க. இதிலே நமக்கு நல்லா தண்ணி தாராளமாக இருக்கும். இப்போ இந்த கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுக்காண்டி நம்ம வந்து கையை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக பரட்டி கொடுத்தோம்னா நமக்கு சூப்பராக ஒட்டாமல் நமக்கு வந்து வந்துடும். கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்த மாதிரி இருக்காது. அதுக்காண்டி தான் பாருங்கள். நம்ம வந்து இதை எடுத்து நம்ம வந்து பக்கோடா மாதிரி போடுற அளவுக்கு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆயிலை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கத கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக வந்து பக்கோடா ஷேப்பில் நம்ம போட்டுக்கலாம். பிகினர்ஸ்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொறுமையாகவே போடலாங்க. சூப்பராக நமக்கு அழகாக வந்துடும். இது வந்து ரச சாதம், தயிர் சாதம், அப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சாதம், காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது நம்ம இந்த சேனக்கிழங்குல தான் வச்சு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் சேனக்கிழங்கு இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு அப்படியே சிக்கன் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அடுத்த பேட்சையும் அதே மாதிரி நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையை கழுவிட்டு இந்த மாதிரி மாவை எடுத்து போட்டு பொரிக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் கையில் ஒட்டாத மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு அதையும் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பராக சேனக்கிழங்குல செஞ்ச மொறுமொறுப்பான 65 வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே சிக்கன் மாதிரியே இருக்குங்க. சின்ன குழந்தைங்கிட்டலாம் கொடுத்தோம்னா இது சேனக்கிழங்குல தான் செஞ்சுருக்குன்னு சொன்னால் கண்டுபிடிக்க முடியாதுங்க. எப்போவுமே சேனக்கிழங்கு வாங்கினா வறுவல், பொரியல், குழம்புன்னு செய்யாமல் இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.